என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். பிப்ரவரி 5ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு சோதோமியர். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 19வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோதோமியர். லோத்து நீர்வளம் பொருந்திய ஓர் இடத்தை தெரிந்து கொண்டு அதில் வாழ்ந்து வந்தான். அந்த சோதோமிலே பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமான மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதை குறித்து லோத்து கவலைப்படவில்லை. லோத்து இவனை குறித்து தனியே அதிகம் சொல்லப்படாவிட்டாலும், இவன் ஆபிரகாமை போல பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. இப்போது தூதர்கள் வந்தபோது, ஊர் மக்கள் வந்து தொந்தரவு செய்த போதும் கூட இறைவனை நோக்கி பார்க்கவில்லை. இறையுணர்வு இல்லாத நல்ல மனிதனாய் இருந்திருக்கலாம். லோத்துவின் வீட்டிற்கு தூதர்கள் போனபோது அவன் நன்றாகவே உபசரித்தான். ஊர் மக்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் லோத்துவின் வீட்டிற்கு வந்திருந்த விருந்தினரை அதற்காக அழைத்தனர். வந்த விருந்தினரை காப்பாற்றுவதற்காக லோத்து அதிக பாடுபட வேண்டியதாயிற்று. வந்த தூதர்களை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு ஊர் மக்களிடம் தன் பெண் பிள்ளைகளை அனுப்புவதாகவும் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தான் அனுமதிப்பதாகவும் கூறுகிறான். எத்தனை கொடுமை பாருங்கள்! இரவு நேரத்தில் தன் பெண் மக்களை வெளியே அனுப்பி அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று கூறும் அளவுக்கு அத்தகப்பனின் மனம் பாவத்துக்கு பழக்கப்பட்டிருந்ததோ? ஆனால் வந்திருந்த தூதர்கள் ஞானத்தோடும் வல்லமையோடும் செயல்பட்டதால் சோதோம் மக்கள் குருட்டாட்டத்திற்குள்ளாகி போனார்கள். லோத்தின் குடும்பம் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று ஊரை விட்டு ஓடி போக வேண்டியதாயிற்று. இறுதி நேரத்தில் இப்படி தப்பி பிழைத்ததற்காக ஆபிரகாமின் ஜெபம் காரணமாய் இருக்கக்கூடும். ஆபிரகாம் ஜெபித்து கேட்டபடி 10 நீதிமான்கள் கூட இல்லாத பாவ நகரமாக சோதோம் இருந்திருக்கக்கூடும். லோத்துவோ கடவுள் உணர்வே இல்லாத சாதாரண நல்லவன், அவ்வளவுதான். அவன் ஆபத்து காலத்தில் கூட ஆண்டவரை நோக்கவில்லை. பாவிகளை திருப்திப்படுத்த தன் மகள்களை அனுப்புகிறேன் என்கிறான். நாம் எப்படி? வளமான பூமியில் சுகமாக வாழ்ந்தால் போதும் என்று எண்ணுகிறோமா? பப் என்றும் குடி என்றும் நடனம் என்றும் நாசமாகி போய்க் கொண்டிருக்கிற கலாச்சாரத்திற்கு நம் பிள்ளைகளை உள்ளாக்கி கொண்டிருக்கிறோமா? தெய்வ பயம் இல்லாதவர்களுக்கு எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் வந்துவிடும். தெய்வ பயம் இல்லாதவர்களுக்கு எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் வந்துவிடும். ஜெபம். தேவனே, செழிப்பு கூட அழிவுக்கு காரணமாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டேன். உம் தயவும் ஒழுக்கமும் எனக்கு முக்கியம். அதை தாரும், தயவாய் தாரும். ஆமேன்.